நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. ரஜினியை பொறுத்தளவுக்கு நான் அரசியல்ல ஈடுபட மாட்டேன், அரசியல் தொடர்பா எந்த கருத்துக்களை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் தேவைப்படுகிற நேரத்துல ஒரு அரசியலை முன்வைக்கிறேன். நான் அரசியல் பேச மாட்டேன்னா நீங்க முற்றிலும் அரசியல் பேசாம இருந்துருங்க, அரசியல் பேசுவீங்கன்னா அதுக்குள்ள வந்துருங்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்னெல்லாம் அரசியல் வசதி போடுதோ அதை பேசுறாரு. இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. ஒரு என்டிஆர் பண்ண முடியாததை ஒரு எம்ஜிஆர் பண்ண முடியாததை விஜய் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அதுவும் ரஜினி வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கிஃப்ட். அப்போ இவ்வளவும் அவர் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அவர் சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தயங்கி இருக்கிறார். சோசியல் மீடியாவில் எல்லாருமே ரஜினிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. முக்கியமா இந்த விஜய் ரசிகர்கள் ரொம்ப கொடூரமெல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஜெயிலர்னு ஒரு படம் வருது. இப்போ அந்த படம் வரும்போது இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு எதிர்மறை விமர்சனங்களை வச்சாங்கன்னா அது படத்துக்கே பெரிய பிரச்சனையா மாறும். விஜய் இப்பதான் போயிருக்கிறார், சினிமாவில இருந்து போயிருக்காரு. ஜனநாயகன் வரைக்கும் அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப இங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே விஜய் சரி பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த சந்தோஷத்தை ரஜினி போன்றவர்கள் கொண்டாடி இருக்கும். அப்ப ஏன் அவரு எனக்கு ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இருக்கு. உயரத்தில் இருக்கிற ஒருத்தர் அதே இடத்துல இருக்க முடியாது, வேற ஒருத்தர் வருவார். அப்போ இது காலத்தின் கட்டாயம். இப்போ ரஜினியை விட விஜய் படங்கள் அதிக பிஸ்னஸ் ஆகுது, அதிக கலெக்ஷன் ஆகுதுங்கிறது உண்மை. அதை மனசு ஏற்றுக்காது. இல்லை இப்போ ரஜினி மாதிரி எல்லா வெற்றிகளையும் பார்த்துட்டு எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டு வரல. ஒரு எங்க பீக்கில் இருக்காரோ டக்குன்னு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார். இது ரஜினி வந்தா நடந்திருக்குமாங்கிறது உறுதியா நம்மளால. அவங்களே அதை உறுதியா சொல்றாங்க. நான் அவரு அப்போ வந்திருக்க வேண்டியது இல்லை. தமிழக அரசியலுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. பல்வேறு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. ஆனாலுமே திடீர்னு ஏதோ ஒரு விமர்சனங்கள், ஏதோ ஒரு பார்வையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க நேற்று கூட பார்த்துருப்பீங்க, ரஜினி சார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அதுல தாவைக்கவை கவிழ்க்கிறதுக்காக அதிமுக திமுகவை கூட்டணி அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு நான் தரங்கட்டவனா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வச்சு ரஜினி சார் பாதிக்க வச்சிருக்குன்னு பார்க்கலாமா சார்? கட்டாயமாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இப்படி ஒரு தகவல் வர்றது இந்த காக்கா உட்கார பணம் விழுந்த கதைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் போய் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுநாள் இப்படி ஒரு சம்பவம் வருது. செய்திகள் காட்டு தீயா பரவுது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போறாங்க. இதுல இபிஎஸ் முதல்வராக இருக்க போறாரு, திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறது. இப்படிலாம் பல தகவல்கள் ஃபிளாஷ் நியூஸா வருது. அப்போ ரஜினி முதல் நாள் போய் மீட் பண்றாரு. இப்படி ஒரு ஐடியாவை டெல்லி ரஜினி மூலமா நகர்த்துதோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் பல பேருக்கு இங்க வருது. ஸோ அதன் காரணமா எழுந்த ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னன்னா, இப்போ ரஜினிக்கும் விஜய்க்கும் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. என்னன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனையில் ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் அது எங்கேயுமே வளர விடாமல் தணிக்கணுங்கிற எண்ணம் ரெண்டு பேர்ட்டுமே இல்லை. அது ரசிகர்கள் சண்டை போடுறது அவங்க ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க. இது அப்பவே இத ஒரு பக்கம் விஜயோ அல்லது ரஜினியோ ஒரு வார்த்தையில சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே அதை பண்ணல. அது எங்க நின்றுச்சுன்னா, இவ்வளவுத்துக்கும் காரணம் ரஜினி தான் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்ற இடத்துல நின்றுச்சு. அப்ப இந்த பகையை யாரெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை சமர்ப்பணம் பண்ணணும். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா மாத்தி இருக்காங்க. இது ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் தான். இதை தோத்துருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நண்பன்ற முறையில நான் போய் பார்த்திருக்கேன். இதை இவ்வளவு பெரிய விமர்சனமாக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இல்லைங்க, ஒரு பக்கம் நம்ம அப்படி நினைக்கிறோம். பட் இருந்தாலும் ரஜினியை பொறுத்தளவுக்கு நான் அரசியல்ல ஈடுபட மாட்டேன், அரசியல் தொடர்பா எந்த கருத்துக்களையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் தேவைப்படுகிற நேரத்துல ஒரு அரசியலை முன்வைக்கிறார். அப்ப இங்க பல பேருக்கு என்ன தோணுதுன்னா, நான் அரசியல் பேச மாட்டேன்னா நீங்க முற்றிலும் அரசியல் பேசாம இருந்துருங்க, அரசியல் பேசுவீங்கன்னா அதுக்குள்ள வந்துருங்க. இது ரெண்டு தான். ஆனால் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்னெல்லாம் அரசியல் வசதி போடுதோ அதை பேசுறாரு. அப்போ ஒட்டுமொத்தமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இது ரஜினியால் நடந்தது, இதுக்கு பின்னால ரஜினி இருக்காரு அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறது இயல்பு தானே. ஸோ அதுல அவர் மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். இப்போ நேற்று அவர் பேசும்போது
அவ்வளவு உண்மையா பேசுறாரு. இன்னொன்னு வந்து விஜயை மனதார பாராட்டுறாரு. ஒரு என்டிஆர் பண்ண முடியாதத ஒரு எம்ஜிஆர் பண்ண முடியாதத விஜய் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அதுவும் ரஜினி வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கிஃப்ட். அப்ப இவ்வளவும் அவர் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அவர் சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தயங்கி இருக்கிறாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்பவுமே இது போன்ற விஷயங்களை சடங்குகளா நினைச்சு செஞ்சிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் துறையை சார்ந்தவரும் ஒருத்தர் அங்க வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணணும், ஒரு சடங்கா நினைச்சு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு நல்ல ஆட்சி பண்ணுவதற்கு நான் வந்து என்னுடைய பிரார்த்தனை இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், இந்த தேவையில்லாத சர்ச்சைகள் வராது. அப்படி எதுவும் கட்டாயம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கட்டாயம் கிடையாது தான். இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வாழ்த்தியே ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? அவருக்குன்னு விருப்ப வெறுப்புகள் இருக்க தானே செய்யும். ஆனால் இங்க ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு துறையை சேர்ந்தவர்கள். அது வந்து இப்போ விஜய்க்கு ரஜினி ரோல் மாடலா இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்து வளர்ந்தவர் இவரு. ஒரு கட்டத்தில் அவர் ஓவர்லுக் பண்ணி போயிட்டாரு. அது அவருக்கு பிடிக்கல, அவருடைய ரசிகர்களுக்கு பிடிக்கல, எல்லாம் ஓகே தான். ஆனால் இங்க சில சடங்குகள் இருக்கு, அதை செய்யாம போனதுதான் அவ்வளவு. இல்லையே, நேத்து ரஜினி அவர்கள் அந்த பிரஸ் மீட்லயே சொல்றாங்க, இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்ன்றதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி நம்ம சம்பிரதாயமா பண்ணலாம்னு சொல்ல முடியும்? இல்லைங்க, அது அவருடைய மனநிலை. அது நீங்க இதுதான் பண்ணியாகணும்னு நான் சொல்லல. எப்பவுமே இந்த ஊர்வாயை அடைப்பதற்குன்னு சில விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. அதுதான் அது அதற்கான விளைவை அவர் அனுபவிச்சிட்டாரு. இப்ப பாருங்க, சோசியல் மீடியாவில் எல்லாருமே ரஜினிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. முக்கியமா இந்த விஜய் ரசிகர்கள் ரொம்ப கொடூரமெல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து திமுகவும் அதிமுகவையும் சேர்த்து வைக்க ரஜினி முயற்சி பண்றாருங்கிற தகவல் வெளியில வர பிரபல நாளிதழெல்லாம் அது வந்துச்சு, நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்போ ஒரு பிரபலமான நாளிதழே அப்படி ஒரு செய்தியை வெளியிடும்போது உண்மைதான் அவன் நம்புறான். அப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அடிக்கும்போது அவர் இப்ப ரஜினி வந்து எனக்கு சினிமாவே வேண்டாம், நான் பாட்ட ஹாப்பியா இமயமலைக்கு போறேன் வீட்டுக்கு வரேன்னு இருந்திருந்தா கூட இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அடுத்து ஜெயிலர்னு ஒரு படம் வருது. இப்ப அந்த படம் வரும்போது இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு எதிர்மறை விமர்சனங்களை வச்சாங்கன்னா அது படத்துக்கே பெரிய பிரச்சனையா மாறும். அப்ப அதையெல்லாம் ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இதை இப்படியே வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு நேற்று அவசர அவசரமா பிரஸ் வர வச்சு ஒரு முடிவை எடுத்து சொன்னாங்க. இப்ப நேத்து பிரஸ் சந்திச்சதுலயுமே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, தொழில் ரீதியான விஷயத்துக்காகன்னு எடுத்துக்கலாமா? எல்லாமே கலந்தது தானேங்க. இப்ப அவருடைய கரியர் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கு. இதை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரஜினி வந்து பார்க்காத வெற்றி தோல்விகள் கிடையாது. வெற்றியை நிறைய பார்த்தவர், தோல்வியை கொஞ்சமா பார்த்தவர். அவருக்கு இந்த பதட்டம் அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவரை நம்பி இவ்வளவு பணத்தை போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ரஜினி ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் மாதிரி அவர் இருக்க மாட்டார். நாம நடித்தோம், சம்பளம் வாங்கினோம், வீட்டுக்கு வந்தோம்னு ஒரு எப்பவுமே இருந்தது கிடையாது. படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டருக்கும் அவர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, போன முறை வந்து நம்ம படத்தை இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரா, இவருக்கு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கா, அப்போ அடுத்த முறை அவருக்கே கொடுங்க சார்ன்னு தயாரிப்பாளருக்கு சொல்லுவார். அப்போ சினிமா மீது அக்கறை இல்லாத ஒருத்தர் இவ்வளோ எஃபர்ட்ஸ் எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து இன்னும் நீண்ட காலம் நம்ம இதில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஜெயிலருக்கு வந்து ஒரு ஜெயிலர் 2க்கு இந்த விமர்சனங்கள் தடையா இருந்ததுன்னா அது அவருக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்கும். ஸோ இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு வெள்ளக்கூடிய காட்டிடுவேன்னு காமிச்சிட்டாரு. இல்ல, ஆனா நான் வந்து இப்போ பொதுவான ஒரு பார்வை இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை போய் பார்க்கறாங்க, விஜய் அவர்களை போய் பார்த்திருக்கலாமே அப்படின்னு. ஸோ விஜய் அவர்கள் தான் எல்லாருமே போய் பார்த்தாங்க. பட் மூத்த ஒரு திரைத்துறையில இருக்கக்கூடியவங்க ரஜினி சார் அப்படின்னா அவங்கள போய் சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்திருக்கலாம். ஸோ இந்த சந்திப்புன்றது நிகழாததுக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியல. இல்லைங்க, அவர் வெறும் அரசியல் தலைவர்களை மட்டும்தான் பார்த்தாரு. அவர் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா கமலஹாசனை பார்த்திருக்கலாம், ரஜினியை பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் தவிர்க்கிறார் அப்படின்னா வெறும் அரசியல் தலைவர்களை மட்டுமே பார்ப்போம் அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு. ஓகே, நான் வந்து விஜய் அவர்களுக்கு ரஜினி அவர்கள் வாழ்த்து சொல்லலான்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே ரஜினி அவர்கள் ட்விட்டர் போட்டிருக்கேன், நான் வாழ்த்துக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு அதுல ஒன்றும் பொறாமையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஷாக் ஆனேன் அவ்வளவுதான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் டிவிக்கில் இருக்க நிறைய பேரே ஷாக் ஆயிருப்பாங்க சார். ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு தமிழகத்துல யாருமே கணிக்காத ஒரு விஷயம் தானே நடந்திருக்கு. ஸோ அதுல ரஜினி அவர்கள் ஷாக் ஆகுறதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா? இல்ல, அது ரொம்ப மனம் வெளிப்படையா அவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை கூட அவர் சொல்லாம இருந்திருக்கலாம். பட் அதையும் அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் இது வந்து சந்தோஷப்படுகிற நேரம். ஏன்னா இப்போ திரைத்துறைக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கு. அப்போ இங்கிருந்து ஒருவர் முழுக்க போறது. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து சினிமாவில் எப்போ நடிச்சது. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கும் நடிப்பதற்கும் நிறைய கால அவகாசங்கள் இருந்துச்சு, வருஷங்கள் இருந்துச்சு.
அப்போ திரைத்துறைக்கு அவங்க ரொம்ப அதிகமாக செய்யணும்னு இவங்க எதிர்பார்த்து அவங்க ரொம்ப செய்யலை. ஏதோ தேவையான அளவுக்கு செஞ்சாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கலைஞர் பீரியட்லேயும் அவரும் வந்து முழுக்க முழுக்க நிறையா செய்யலை. பட் இவங்க தேவைகளை விட ஒரு ஒரு 70% அவர் பண்ணாருன்னு வச்சுங்களேன். இந்த பெப்சி ஊழியர்களுக்கு இடம் கொடுத்தது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் விஜய் வந்து இப்போதான் போயிருக்கிறாரு, சினிமாவிலேருந்து போயிருக்காரு. ஜனநாயகன் வரைக்கும் அவர் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இங்கே என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே விஜய் சரி பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த சந்தோஷத்தை ரஜினி போன்றவர்கள் கொண்டாடி இருக்கணும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. நம்மளே அதுவும் இப்போ நேற்று கமல் போய் ஒரு 6 கோரிக்கைகளை விஜய் பார்த்து வீட்டில் கொடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி கடமை தானே ரஜினிக்கு இருக்கு. அப்போ ஏன் வந்து அவரு எனக்கு ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா, கேட்டோடனே அப்படி ஹாப்பியானா அப்படின்னு அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இருக்கு. மேபி இல்ல ஒரு வேளை வந்து முன்னாடி காலங்கள்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினி அவர்கள முதலமைச்சரா முன்னிறுத்தணும்னு தமிழகத்துல நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. மேபி அவங்களுக்குள்ளே அந்த ஆசை இருந்து ஏதோ ஒரு ரீசன்னால விலகி போயிருக்கலாம். நம்மளால முதலமைச்சர் ஆக முடியுது அப்படின்ற ஒரு ஏக்கம் உள்ள இருக்குமோ? இல்ல, அதுக்கு சரியான காரணத்தை அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு 25 வருஷ இடைவெளி இருக்கு. அவரு வெற்றி அடைந்ததோ தோல்வி அடைந்ததோ அதை பத்தி நம்ம வந்து பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாரு அவர். அதாவது என்னை விட வயதில் இளையவர், அவர் ஜெயிச்சதை நான் சந்தோஷமா தானே பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இன்னொன்னு, அவரையும் என்னையும் இணைத்து பேசுவது அது அவருக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அப்ப இது வந்து எப்படி சார், விஜய் சார் வந்து ரஜினி சாருக்கு போட்டி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை எடுக்கலாமா? ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், சினிமா துறையிலயுமே வந்து கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் தான் பயங்கர டஃப் இருக்கும், போட்டி இருக்கும். ஸோ அதையுமே அவங்க மென்ஷன் பண்றாங்கல்ல. இல்லைங்க, எப்பவுமே வந்து உயரத்தில் இருக்கிற ஒருத்தர் அதே இடத்துல இருக்க முடியாது. வேற ஒருத்தர் வருவார். இப்ப விஜயே தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காருன்னு வைங்களேன், விஜயினுடைய மார்க்கெட்டை விட இன்னும் உயரத்துக்கு போறதுக்கு வேற ஒருத்தர் வருவார். நல்ல வேளையா அவர் அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடி அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ இது காலத்தின் கட்டாயம், அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ரஜினியை விட விஜய் படங்கள் அதிக பிஸ்னஸ் ஆகுது, அதிக கலெக்ஷன் ஆகுதுங்கிறது உண்மை. அதை மனசு ஏத்துக்காது இல்லை. ஸோ அதைத்தான் அவர் அங்கங்க வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஓகே. ஓ, ரஜினி அவர்கள் பேசும்போது வந்து ஒரு விஷயத்த கோட் பண்ணி சொல்றாங்க, மக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா வந்து இப்ப வந்து அவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும், தொண்டர்கள் யார் எது பண்ணாலுமே விஜய் அவர்கள் மேலதான் பழி வந்து விழும் அப்படின்னு சொல்றாங்க. பழிகள் எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கான்றதும் பெரிய கேள்வியா இருக்குது. இல்லைங்க, அது அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா விஜயே சொல்றாரு, நாம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஆட்டம் போடாதீங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா போய் அரெஸ்ட் பண்ணுங்கிறாரு. அதைதான் வேற ஒரு வார்த்தையில ரஜினி சொல்றாரு, நீங்க ஆட்டம் போடாதீங்க, அது வந்து அவருக்கு கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட நல்ல விஷயம் தானே சொல்றாரு, அதை ஏத்துட்டு தானே ஆகும். இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கவங்களால பிரச்சனைகள் வரும், ஏன்னா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு. சோ அதை கூட மீன் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவரு சொல்ல மாட்டாரு. ஆனா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். பாருங்க, அவர் ஆட்சிக்கு வந்து 1 வாரம் கூட ஆகல, அந்த சீட்ல உட்காந்து 1 வாரம் கூட ஆகல. ஆனால் அதற்குள் எவ்வளவு தினந்தோறும் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க. ஒரு பெரிய விமான தயாரிப்பு, இந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியே வந்து கர்நாடகாவுக்கு போயிருச்சு, இவங்க வந்து இன்னும் ப்ராப்பரா இல்லை அப்படின்லாம் இப்பதான் வந்திருக்காரு. அது என்னன்னே அவருக்கு தெரியாது, அதுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு பின்னால வேற ஏதோ காரணம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பல பேர் டீட்டெயிலா சொல்றாங்க. அது இது காரணம் கிடையாது, வேறு பல காரணங்கள் இருக்குன்னு. அப்போ குற்றத்தை கொண்டு போய் யார் தலையால வைக்கணும்னு நினைக்கிறவங்க, வசதியா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எல்லா குற்றத்தையும் அவர் மேல வைங்க அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா இப்போ அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாட்டுல எங்க எது நடந்தாலும் விஜயனுடைய ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இதை விஜய் சமாளிக்கணும், பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஓகே சார். ஸோ இதுல வந்து ரஜினி அவர்கள் வந்து இறுதியா ஒரு விஷயம் பத்திரிகையாளர் கேட்பாங்க, சரி ஒருவேளை நீங்க வந்து சிஎம் அந்த கேண்டிடேட்டா 2021 நின்றதா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு. நிச்சயமா 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படின்றாரு. அப்ப இந்த தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம்மா வரணும்ன்றது கட்டாயமா, இல்ல வந்து திமுக அதிமுக மாற்ற ஏதோ ஒரு நபர் வந்தா போதுன்ற மனநிலையில மக்கள் இருந்திருக்காங்களா? இல்லைங்க, அது ஆக்சுவலா விஜய்ங்கிறது அந்த கரியரின் உச்சத்தில் இருந்து வர்றாரு. அவருடைய ரசிகர்கள் கூட்டம் அவ்வளோ பெருசா இருக்கு. அவரே சொல்றாரு இப்ப வரைக்குமே அந்த மார்க்கெட் இருக்கு. இல்ல, அது வேற. நான் சொல்றது, நீங்க சாதாரணமா ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா 2 ரசிகர்களும் மோதுறாங்க. யாரு பலமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் தான். ஏன்னா அந்த ஏஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசுல இருந்து
30 வயசு வரைக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கான் அவன். பட் ரஜினிக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னா இல்லை. இதை நம்ம குறையா சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை வருடங்கள் அவரை பார்த்துட்டாங்க. அடுத்து உச்சத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது உச்சத்தில் இருக்கிற இடத்துல இருந்தால் அவர் வராரு. இப்போ ரஜினி மாதிரி வந்து எல்லா வெற்றிகளையும் பார்த்துட்டு எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டு வரல அவர். அவர் வந்து எங்க பீக்கில் இருக்காரோ டக்குன்னு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார். அப்போ அதற்கான வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் வந்து ஒரு பக்கம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறதும் இவர் வர்றதும் சரியா இருக்கு. இது ரஜினி வந்தா நடந்திருக்குமாங்கிறது உறுதியா நம்மளால சொல்ல முடியும். அவங்களே அதை உறுதியா சொல்றாங்களே. நான் வந்து அவரு அப்ப வந்திருக்க வேண்டியது என்ன, ஏன் வரல அவரு? அப்ப அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்ப என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அவரே வந்து பல பத்திரிகையாளர்களை வீட்டுக்கு வர வச்சு முக்கியமானவர்களை நான் நின்னா ஜெயிச்சிருவேனான்னு கேட்டு அவரு வந்து ஒரு முடிவுக்கு வந்து இது வேணுமா வேணாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சில ஜோதிடர்கள் உள்ள வந்து சார் நீங்க வராதிங்க, வந்தீங்கன்னா 15% மேல வாங்க முடியாதுன்னா சொல்லி அதை தான் அவர் மேடையில பேசினாரு. நான் வந்து ஒரு 15% வாங்குவேன், அதுக்கு எதுக்கு நான் வரணும்னு கேட்டார்ல. ஸோ இதெல்லாம் இந்த அனலைஸுக்கு பிறகுதான் இந்த வார்த்தையை அவர் முன் வச்சார். பட் விஜய்க்கு வந்து அப்படி இல்லையே. அவருக்கு தெரியுது கான்ஃபிடென்ட்டா நம்ம ஒரு 35% வாங்குவோம்னு தெரியுது. அவரு பெரிய அளவு ஒரு கள ஆய்வு பண்ணிட்டு தான் வர்றாரு. அப்ப ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ ரஜினி அவர்கள் வந்து என்னதான் வந்து மறைமுகமா நான் வாழ்த்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலைன்னு சொன்னாலுமே இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, உண்மைதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதுக்கு பின்னாடி ரஜினி அவர்கள் இருந்தாங்களா அப்படின்ற சந்தேகத்தை இன்னும் மேலும் வலுப்படுத்தி. இல்ல ரஜினி இருக்காருன்னு அவர் சொல்லல. இல்ல ரஜினி இருக்காருன்னு சொல்லல. பட் அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆமா, அது நடக்கலன்னு ஆலந்தூர் பாரதி போன்றவர்கள் சொன்னாங்க. நிறைய பேர் அதை மறுத்தாங்க. திமுகவில் இருக்கிற பல பிரமுகர்கள் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு மறுத்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து ஆமா நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதுல கூட நிறைய வேற்றுமை இருக்கு. இப்ப நேத்து பேசும்போது வேற மாதிரி சொன்னாரு, இன்னைக்கு பேசும்போது முக்கியமான தலைவர்கள் பேசல, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன அணுகுனாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப நேத்து பேசும்போது முன்னாள் முதல்வரே பேசினதா சொன்னாரு. அப்ப அவரு பேச்சிலே நிறைய மாற்றம் இருக்கு. நடுவில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறத வெளிப்படையா சொன்னார்ல. அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் சொல்றாரு, இப்படி ஒண்ணு நடந்துச்சு, இத்தனை வருடங்களா நாங்க எதிர் துருவத்துல இருந்துட்டு திடீர்னு ஒரு பதவிக்காக ஒண்ணு சேர்றதுங்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்க வெளியேறோம்னு அவர் சொல்றாரு. அப்ப ரெண்டு தரப்புமே அது உறுதியா சொல்லுது. இதுதான் வந்து இப்போ ரஜினியை தேவையில்லாம அதுக்குள்ள கொண்டு வந்து இவரு தான் அதை பண்ணிட்டாருங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. பட் நடந்தது உண்மைதானே. ஓகே, திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இல்லைன்றத திருமாவர்களும் ஒத்துக்கிறாங்கல்ல. இல்லைங்க, அப்படி அதை இல்ல முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, அவரு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ 2 சீட்டு வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நாம ஏன் முதலமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிற கேள்வி அவங்களுக்கு எழும். இப்போ இதுல வந்து சாதிய ரீதியான ஒரு பார்வை இருக்குன்னு இவங்க சொல்றாங்க, சிறுத்தைகள் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். இன்னொன்னு, அங்க இபிஎஸ் வந்து நான் தான் முதலமைச்சருங்கிறதுல உறுதியா இருக்காரு. இன்னொன்னு, ஏற்கனவே வந்து அவர் பல பேரை பலி வாங்கியிருக்காரு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் அனுப்பியிருக்காரு, சசிகலா அம்மா அனுப்பியிருக்காரு. அப்ப என்னன்னா, நான் தான் தலையா இருக்கணும்னு அவர் எப்பவுமே விரும்புறாரு. இப்ப அவர்கிட்ட வந்து நீங்க துணை முதலமைச்சரா இருங்க, உங்களுக்கு மேல திரும்ப இருப்பாருன்னா அவர் எப்படி ஒத்துப்பாரு? இதுல சாதி இங்க இருந்து வந்துச்சு. அதனால இது சாதியின் பார்வையில பார்க்க கூடாது. இது வந்து பதவி, அந்த வெறி, அந்த இடம், அதை வச்சுதான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் அதுதான் ஆரம்பத்திலே நடக்காம போயிருச்சு.